வணக்கம். ரொம்ப காமனான ப்ராப்ளம் தான். ஆனா அத வந்து நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். இது என்ன அப்டின்னா, பற்கள கடிக்கிறது. அது என்ன பற்கள கடிக்கிறது அப்டின்னா, இரவு நேரங்கள்ல நம்மள அறியாம வந்து பற்கள கடிப்போம். இது நமக்கு தெரியாது ஆக்சுவலி. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. இது மாரி வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா, பற்கள நறுன்னு கடிக்கிறாங்க அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குழந்தைகளுக்கும் வரலாம், பெரியவங்களுக்கும் வரலாம். குழந்தைங்களுக்கு எப்பப்பலாம் இது மாரியான வரும்னா, சம்டைம்ஸ் வந்து சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், இல்ல நியூராலஜிக்கல் ப்ராப்ளம், இல்ல வயித்துல ஒரு வோம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கு. இல்ல அப்டின்னா பற்கள அவங்கனால சரியா கடிக்க முடியல. ஸோ இந்த மாரி காரணங்கள்னால குழந்தைங்களுக்கு அந்த மாரி பிரச்சனைகள் வரலாம். பெரியவங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, பெரியவங்களுக்குமே இந்த மாரி வந்து பற்கள கடிக்கக்கூடிய பிரச்சனைகள் வரலாம். ஸோ அவங்களுடைய கிளினிக்லாம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனாமல் ஃபுல்லா தேஞ்சிருக்கும். ஒரு பக்கம் தேஞ்சிருக்கும். சம்டைம்ஸ் இந்த பற்கள் வந்து வெர்டிகலா உடையும். நம்ம ஃபில்லிங் பண்ணாலும் உடனே பிரேக் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ். அவங்க பற்கள் கடிக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸ். இதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்டின்னா, தாடை வலி வரலாம். அத சுத்தி உள்ள தசைகள் வலி வரலாம். மூட்டு வலி வரலாம். சம்டைம்ஸ் சிவியர் ஹெட்டேக் வரலாம். ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரணமா நம்ம சரி செஞ்சக்கூடிய விஷயம் தான். இதனால நீங்க வந்து அருகில உள்ள ஒரு பல் மருத்துவர் அணுகி நிச்சயமா இத சரி செஞ்சு கொள்ளலாம். நன்றி.